ஸோ நம்ம வந்து என்ன ஹெல்மெட் வாங்கியிருக்கோம்னா எம்டி இதில் தான் வாங்கியிருக்கோம். இதை வச்சு ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? ப்ரோ என்ன ப்ரோ இது ஸ்பாயிலரே எவ்வளோ புதுசாக இருக்குது. இந்த மேலே வந்து வேற மாதிரி நம்ம கரெக்டாக பேசினா கரெக்டாக இருக்கும். யாரது ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? ரொம்ப நாளாவே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஹெல்மெட் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் ரீசெண்டாக வச்சிருக்க ஹெல்மெட், அதாவது நான் இப்போ யூஸ் பண்ணிருக்க ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா SMK ஸ்டெல்லர் மாடலு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட், அதனால ஒரு ஹெல்மெட் அப்டேட் பண்ணணும்னு சொல்லி வச்சிருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெடி ப்ரோ சேனலுக்கு போய் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் ரொம்ப நாளாக வீடியோ போடல, இதுக்கப்புறம் நான் வீடியோ போடுவேன். லைட்டாக நான் மோட்டிவேட் பண்ணுங்கள், வேறு லெவலில் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். சரி நம்ம வீடியோக்குள்ளே போடலாமா? ஸோ நம்ம வந்து என்ன ஹெல்மெட் வாங்கியிருக்கோம்னா எம்டி இதில் தான் வாங்கியிருக்கோம். எம்டியில் என்ன அப்படிங்கிறது தெரியணும்ல. ஸோ நம்ம இப்போ வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இங்கே தான் நான் வந்து அன்பாக்ஸே பண்ண போகிறேன். ஆக்சுவலாக கடையில் இருக்கும்போது நான் பார்த்துட்டேன் என்ன ஹெல்மெட்டுங்கிறது எனக்கு தெரியும், பட் உங்களுக்கு தெரியாது. அப்படியே பாக்ஸில் இருந்து நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக இது ஒரு ரிவ்யூ கிடையாது, அன்பாக்சிங் தான். யூஸ் பண்ணக்கப்புறம் தான் ரிவ்யூ தரணும். ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணும் போதே சில பேர் ரிவ்யூ போடுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸோ என்ன ஹெல்மெட்டு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆனால் ஸ்டாண்டு இல்லாமல் எதுவும் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இதை வச்சு ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? ப்ரோ என்ன ப்ரோ இது ஸ்பாயிலரே எவ்வளோ புதுசாக இருக்குது, என்ன வேறு மாதிரி இருக்குன்னு கேட்காதீங்க. இது என்ன ஹெல்மெட்டு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எனக்கு வந்து இது ரொம்ப என்ன ஹெல்மெட் வாங்குறதுனே தெரியாமல் ஆக்ஸார் போகலாமா, இல்லை ரைடெக்ஸ் போகலாமா, இல்லை வேற KYT போகலாமா, இந்த மாதிரி நிறைய யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன பண்ணுறதுனே தெரியல. இதுக்கே ரொம்ப நாள் எடுத்துச்சு. மிக்ஸி ஓடுது, கொஞ்சம் பிரேக் எடுத்துப்போம். பார்த்தீங்கன்னா தெரில, ரைடெக்ஸ் போகலான்னு பார்த்தா அது வின் நாய்ஸ் வந்து நிறையா உள்ளே வருது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்ஸார் போனோம்னா மெயின் எப்படின்னா SMK மாதிரியே தான் இருக்கும், வெயிட்டு வந்து கூட இருக்கும். எனக்கு மெயின் நான் இதுலேருந்து மாறுறதுக்கு ரீசனே, SMK ஸ்டெல்லர்லேருந்து மாறுறதுக்கு ரீசனே 1600 கிராமு. நான் முன்னாடி கேமரா வேறு ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுவும் R15 ஓட்டும் போது அப்படியே வெயிட் எல்லாம் அப்படியே இந்த இடத்துல இறங்கி தலை செம்ம வலி எடுத்துக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு மேலே பிரேக் எடுத்தால் தான் ஓட்ட முடியும், அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் ஆகிடுது. அதனால நான் வந்து ஆக்ஸாரைடு என் ஃப்ரெண்டு வச்சுருக்கான். அது வச்சுருந்தாலும் பார்த்தீங்கன்னா சேம், அதுவும் அதே தான் 1600 கிராம் தான். பட் இந்த ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா 1550 1500 +or-50ன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு 100 கிராம்ஸ் கம்மியாகுது. மெயின் ரீசன் எம்டி போகிறதுக்கு ரீசன் என்னன்னா பேடிங் வந்து வேற மாதிரி இருக்கும். இப்படி பிடிச்சிருக்கும் பேடிங்கு. இப்போ SMK நான் போனேன்னா எனக்கு வந்து இப்படி ஹோல்ட் ஆகும், இந்த மாதிரி ஹோல்ட் ஆகும். ஆனால் இது எம்டியை பொறுத்தவரையும் எனக்கு இப்படி பிடிச்சனால வெயிட் வந்து அந்தளவு எதுவுமே தெரியாது. இது எனக்கு அப்படியே உச்சி மண்டா செம்மையாக வலிக்கும். நான் வந்து இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணிடுறேன், ரொம்ப பேசினே இருக்கேன் நான். ஸோ வந்து நான் வந்து பியூர் பிளாக்ல தான் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் அந்த ஹெல்மெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். தம்ப்நெயிலுக்கு போடுவோமா? ஸோ MT Thunder 3 SV அப்படிங்கிற ஒரு பிராண்டு, அப்படிங்கிற ஒரு மாடலு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6600 வருது. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபியூச்சர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மவுத்துக்கிட்டேயும் இருக்கிட்டே வந்துடும். ஒரு அருமையான ஒரு ஸ்பாய்லரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ECE.ISI. அப்புறம் ப்ளஸ் ஒன்று என்னென்னா ஷார்ப்புன்னு சொல்லிட்டு அதில் 4 ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு. இது ஷார்ப்னா பார்த்தேன் சேஃப்டி சம்திங் ஏதோ வரும். அது வந்து இது ஷார்ப் டெஸ்ட் வந்து எப்படின்னா ஒரு ஹைட்ராலிக் மிஷினில் வச்சு ரொம்ப ஃபோர்ஸாக, எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாவது அதை பற்றி தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டில் 4 ஸ்டார் வரையும் எடுக்குது. மேக்ஸே இது 5 தான். 5க்கு பார்த்தீங்கன்னா 4 எடுத்துருக்கு. ஸோ ஆல் ஓவர் எல்லாத்துக்கும் இது வந்து இது பண்ணுறாங்க. ப்ளஸ் என்னென்னா ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ட் வைசர் கொடுத்துருக்காங்க. வைசர் கொடுத்துருக்காங்க. வேற என்ன, இது ஒரு வைசரு அண்ட் உள்ள ஒரு ஸ்மோக்கி வைசர் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி தான் வாங்கணும் அப்படிங்கிறதே ஒரு மெயின். இதில் வந்து டபுள் வைசர் கிடையாது, சிங்கிள் வைசர் மட்டும்தான். இந்த நோஸ் இது பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லாயிருக்கு. பேடிங் வந்து வேற மாதிரி தரமாக கொடுத்துருக்காங்க.
இதில் முன்னாடி என்னன்னா இந்த ஸ்பாய்லர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பாய்லர் ரொம்ப லைட்டாக கொடுத்துருக்காங்க. அது எதுனாலன்னு எனக்கும் தெரில. இதே நம்ம வந்து எஸ்எம்கே ஸ்பாய்லர் பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், கல் மாதிரி இருக்கும். பின்னாடி உட்காந்தாங்கன்னா மூக்கெல்லாம் உடஞ்சிரும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து அப்படி கிடையாது. ஏன் ரொம்ப ஏரோடைனமிக்காக கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. ஒரு அட்ஜஸ்டபிள் விங்கு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்க, ஆமுத்துனா அப்படியே அந்த மாதிரி இருக்குது. ஃபைபர் தான், ஆனால் நல்லா இருக்குது. ஒரு மாதிரி உங்களுக்கு லுக் வைஸ் பார்க்கும் போதே தெரியும், சூப்பராக இருக்குது. சரி ஓகே, நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம இதை பிரிச்சிருவோம். ஏன்னா நான் இந்த வீடியோக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, இதையும் பிரிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து போட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொன்று சொல்லணும், இதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். டியரிங் லாக் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளே வந்து சன்கிளாஸ் போட்டுக்கிற மாதிரி 2 ஹோல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ஸ் வந்து நிறையா தான் இருக்குது. இது போடுறதான் இருக்கலையே ஒரு டஃப்பான ஒரு இது, ஒரு குட்டி பிரேக். பிளாக் எடுத்தால் ரொம்ப பார்த்து தான் வச்சுக்கணும் போல. சரி, நம்ம போட்டுருவோம். அப்பா தெரிஞ்சா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு இந்த டபுள் வைசர் ஆன் பண்ணி வேற மாதிரி இல்லை. ஜம்முங்களா நான் பேசுறது கேட்குது அந்த படத்தில் எனக்கு. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது ஹெல்மெட். பேடிங் தெரிஞ்சா உங்களுக்கு இங்கே பாருங்கள், சூப்பராக கொடுத்துருவாங்க பேடிங். பேடிங்கும் தரமாக இருக்குது. ஒரு கருள்றது தான் விஷயமே, ஏன்னா அந்தளவுக்கு டைட்டாக. முடிய வேற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஓவராலாக சொல்லப்போனால் தரமான ஹெல்மெட், சீரியஸாக சொல்கிறேன். உங்களுக்கு வந்து நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இப்போதைக்கு என்னால் வாங்க முடிஞ்சது இது. அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வாங்கி தான் ஹெல்மெட் வேறு போயிட்டு தான் இருக்கேன். இப்போ நான் இது உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நான் அது ஷேக் பண்ணி காமிச்சேன். இது பாருங்கள், சும்மா அப்படி போட்டு ஹெல்மெட்டு பாருங்கள், இது வரையும் போகுதுங்க. இப்படிலாம் போகக்கூடாது, இப்படிலாம் போகக்கூடாது. நான் வாங்கும்போது எம் சைஸ் வாங்கினேன். ஐயோ மாட்டு, நான் வாங்கும்போது எம் சைஸ் வாங்கினேன், சாரி எல் சைஸ் வாங்கினேன். எனக்கு வந்து அப்போதைக்கு தெரில, ஃபஸ்ட் டைம் ஹெல்மெட் எடுக்கும்போது தெரில. எல்லில் வாங்கி ரொம்ப லூஸாக தான் இருந்துச்சு, ஓகே அப்படின்னு மெயின்டா. அதுக்கப்புறம் பேடிங் போய் எம்மில் மாற்றினேன். கொஞ்ச நாள் தாங்க. அதுக்கப்புறம் இந்த எஸ்எம்கே ஒரு மாதிரி பண்ணி விட்டுறது ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிடுச்சு என்ன. இது உள்ளே இருக்க பேடிங் இப்படி தான், ஆனால் இதோட பேடிங் பாருங்கள் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஆகும். தெரியுதா உங்களுக்கு? இதோட பேடிங் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட்டு. இது வந்து நான் வாங்கும்போது 4.5, இது 6.6. அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்த்தாக கொடுத்துருக்காங்க. பட் இதுலேயே டபுள் வைசர் போயிட்டோம்னா வச்சுக்கோங்களேன் 5.5 வந்துடுது. ஸோ அதனால் எனக்கு வந்து இது வாங்கணும் அப்படின்னு நான் நியர்லி ஹெல்மெட் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டேன். ஆனால் என்ன ஹெல்மெட் வாங்குறதுன்னு தெரியாமல் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் வந்து இதை எடுத்தது. நைஸ் இல்லை, நல்லா தானே இருக்குது. எப்படி ஹெல்மெட் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. ஐயோ சூப்பராக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. இதில் அடுத்து நம்ம வந்து இங்கே சின் பேட் செட் பண்ணணும், அந்த விஷயம்லாம் இருக்குது. ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. சின்னதாக ஒரு மோட்டிவேட் பண்ணுங்கள். வீடியோஸ் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இட்ஸ் மீ டெடி, பீஸ் ப்ரோ அண்ட் ஸ்ப்ரெட் லவ்.